மாடி தோட்டத்தில் நிறைய கிழங்கு வகைகள் நம்ம அறுவடை பண்ணி எடுத்திருக்கோம். இன்றைக்கி நம்ம அறுவடை பண்ணி எடுக்க போகிற கிழங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சேப்பக்கிழங்கு தான். என் மாடி தோட்டத்தில் பல முறை சேப்பக்கிழங்கு நான் அறுவடை பண்ணி எடுத்திருக்கேன். இது தை மாதத்துக்கான அறுவடைங்க. இந்த வீடியோஸ்லாம் நான் எப்போவோ எடுத்துட்டேன், ஆனால் என்னால் போட முடியல. மாடி தோட்டம் பொங்கல் வீடியோவும் என்னால் எடிட் பண்ணி போட முடியல. சரி, இன்றைக்கி இந்த அறுவடை வீடியோவாவது போடலான்னு தான் இன்றைக்கி இதை நான் உங்களுக்கு எடிட் பண்ணி போட்டிருக்கேன். நிறைய வீடியோஸ் என்னால் போட முடியலங்க, டைமே இல்லை வேலையின் காரணமாக. இந்த சேப்பக்கிழங்கு பார்த்திங்கன்னா நிறைய கிழங்குகள் வச்சுருக்கு. ஆனால் தனித்தனி கிழங்காக வைக்கல, ஒரு சேர கொத்தாக வச்சுருக்கு. அது சின்ன சின்ன கிழங்குகள் இல்லாமல் இந்த தடவை பார்த்திங்கன்னா கிழங்குகள் நல்லா பெரிய கிழங்காகவே வச்சுருக்கு. இந்த கொட்டாங்குச்சி உள்ளே நான் வச்சுருந்தேன், அதில் கூட ஒரு கிழங்குகள் வச்சுருக்கு. இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா பெரிய கிழங்காகவே இருக்குது. இன்னும் அது பார்த்திங்கன்னா அந்த கொத்தில் நல்லா பிடிக்கிறன அளவுக்கு நல்லா கிழங்குகள் ஒன்று ஒன்று பெருசாகவே வச்சுருக்குங்க. மண்ணும் நல்ல உதிரியாக தான் இருந்தது. கிழங்குகள் ஒரு சேர கொத்தாக இருந்ததுனால ஒன்று ஒன்றா எடுத்தால் நல்லா இருக்காதுன்னு இதை அப்படியே நான் தண்ணியில் போட்டு கழுவி எடுத்திருக்கேன். மாடி தோட்டத்தில் பொங்கல் செலிப்ரேஷன்லாம் பண்ணியாச்சுங்க. ஆனால் அந்த பதிவு என்னால் எடிட் பண்ணி போட முடியல. நிறைய கிழங்கு வகைகள் அறுவடை பண்ணி எடுத்தேன், காய்கறிகள் பழங்களும் அறுவடை பண்ணி எடுத்தேன். இதெல்லாம் எடுத்து பொங்கல் செலிப்ரேஷன் நல்லாவே மாடியில் பண்ணோம். என்னால் முடிஞ்சால் கண்டிப்பாக அந்த பதிவு உங்களுக்கு நான் போடுறேன். ராசவள்ளி கிழங்கு, கொடி உருளை கிழங்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருவள்ளி கிழங்குன்னு நிறைய கிழங்கு வகைகளே நான் அறுவடை பண்ணி எடுத்திருக்கேங்க. ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு ஒரு பதிவாக தொடர்ந்து உங்களுக்கு நான் போடுறேன். இந்த கொத்து பாருங்கள், என்னால் உடச்சி எடுக்க முடியல. அதனால் இதை நம்ம அப்படியே தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துக்கலாம். இந்த கிழங்கை நான் உடனே சமைக்க மாட்டேன். கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு நான் அப்படியே வச்சுருவேன். அதுக்கப்புறம் தான் இதை நான் சமையல் பண்ணுவேன். நம்ம உடனே பண்ணால் கொஞ்சம் இதில் கரகரப்பு இருக்கும். புது கிழங்குல எப்போவுமே நமக்கு கரகரப்பு இருக்குங்க. அதனால் நல்லா காய விட்டு தான் இதை நம்ம சமைச்சு எடுக்கணும். கழுவிட்டு பார்த்தா இதோட கிழங்கு பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஒரு கிழங்கும் நல்லா பெரிய கிழங்காகவே வச்சுருந்ததுங்க. இந்த கொத்தை அப்படியே எடுத்து நான் காய வச்சுட்டேன். பொங்கல் செலிப்ரேஷனுக்கு இதை அப்படியே வச்சு சாமி கும்பிட்டேங்க. பார்க்கவே அவ்வளோ நல்லா இருந்தது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. யாருக்காவது இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்குன்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இயற்கை ரசிப்போம். நன்றி.